சமீபத்தில பஞ்சலிங் அருவிக்கு நாங்க குளிக்கிறக்கு போயிருந்தப்போ, பல விஷயங்கள் கவனிச்சேன். அதில ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள உறுத்திட்டே இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் குரங்கு தன்னோட குட்டிய வச்சுக்கிட்டு, அங்க தேங்கி கிடக்கிற பழைய அழுக்கு தண்ணியவே குடிச்சிட்டே இருந்ததே தவிர, அங்க புது தண்ணி கிளீன் வாட்டரா அருவியில ஆர்ப்பரிச்சு கொட்டிட்டு இருக்கு. ஆனா, அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குன்னு கூட அது தெரியாம, அது பழைய தண்ணி தான் வேணும்னு குடிச்சிட்டு இருக்கு. எந்த ஒரு தடையுமே இல்ல. நெனச்சிருந்தா தாராளமா அத போய் குடிச்சிருக்கலாம். ஸோ, இத பார்க்கும்போது மனுஷங்கள நம்மளுமே சில நேரங்கள்ல யோசிச்சு பார்த்தோம்னா, இன்றைய பொழுது எப்படி ஹேப்பியா போகணுங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு, பழைய கிரட்ஜஸ், பழைய விஷயங்கள், பழைய கோவங்கள், பழைய சண்டைகளே போட்டு நம்மளோட வாழ்க்கைய நம்மளும் கெடுத்து, அந்த குட்டியுமே பாவம். அதுக்கு அதோட தாய் குரங்குக்காவது சொல்லி குட்டிக்கு குடுத்துருக்கலாம். பட் ஆனா அதுவுமே பாவம். அதனால அனுபவிக்கிற மாரி ஆயிருச்சு. ஸோ இத பார்க்கும்போது நமக்கும், நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம நல்லதே செய்யணும். நம்ம சுத்தி பாசிட்டிவிட்டி மட்டுமே பரப்பணும். ஸோ பழைய விஷயங்களவே பேசி, இன்றைய நாள், இன்றைய பொழுத பிரசன்ஸ வந்து இழந்துறக்கூடாதுங்கிறது எனக்கான ஒரு ரிமைண்டரா நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ எல்லாரும் நல்லதே செய்வோம். நல்லதே நடக்கும். இந்த வீடியோல மாரி எல்லாமே ரிவர்ஸ்ல போக வைக்க முடியாது. ஸோ ஃபியூச்சர நோக்கி மட்டும் போவோம். எல்லாரும் ஹேப்பியா இருப்போம். நன்றி, வணக்கம்.